சிவாய நம. முன்னொரு காலத்துல துறவி ஒருத்தவர் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அவர என்ன கஷ்டம் குடுத்தாலும், என்ன பண்ணாலும் அவரு கோபமே படமாட்டாராம். அவர கோவப்பட வைக்கணும் அப்படின்றதுக்காகவே சிலர் சில விஷயங்கள் செஞ்சாலும், அதுக்கும் கூட அவர் கோபமே படமாட்டாங்களாம். அத பார்த்துட்டு இருந்த அவரோட சிஷ்யன் ஒருத்தவங்க வந்து, "சுவாமி உங்கள எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா நீங்க கோபமே படமாட்றீங்களே, ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குரு சொல்லியிருக்காரு, "நான் எப்பயுமே இந்த நதியில படகு மேல அமர்ந்து தான் தியானம் பண்ணுவேன். அப்படி தியானம் பண்ணும்போது, ஆழ்ந்த தியான நிலைக்கு போகும்போது, ஒரு படகு வந்து என்னுடைய படகு மீது மோதி என்னுடைய தியானத்த கலைச்சது. நான் கோவப்பட்டு விழித்து பார்க்கும்போது, அந்த படகுல யாருமே இல்ல. அந்த காலி படகானது காற்றின் மீது ஆடி என்னுடைய படகின் மீது மோதியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த காலி படக நான் கோவப்பட்டு திட்ட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதே போல தான் என்ன திட்டுறவங்களோட வார்த்தைகள நான் எடுத்துக்கிட்டா மட்டும் தான் அது என்னுடைய மனதை பாதிக்கும். அத ஒரு வெற்றா நான் நினைக்கிறதுனால தான் எனக்கு கோபம் வரமாட்டேங்குது. அப்படின்னு சொல்லி குரு அமைதியா பதில் சொன்னாராம். அதே போல நீயும் எந்தவித தவறுகள் செய்யாத போது உன் மேல பழி வருது அப்படின்னா, அத பொருட்டாவே எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அறிவுரை